பவித்ரா, இன்னைக்கு கதைப்போமால கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சாரப்பாம்பு. என்ன சார பாம்பு, சார இல்லாத பாம்பு புரியலையே. ஆக்சுவலா இவர் வந்து அனிமல் பேரை அடமொழியா வச்சு காமெடியில கலக்கினவர். கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? என்ன சொல்ல வரேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாரு கெஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டேன். எஸ். சோ நிறைய விஷயங்கள் அவரோட சினிமா ஜர்னி பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன். நீயும் ரெடியா? நானும் ரெடி. லெட்ஸ் வெல்கம் காமெடி ஆக்டர் சாரப்பாம்பு சுப்புராஜ். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். சோ நிறைய விஷயங்கள் கேக்குறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா ஆமா, காத்துட்டு ரெண்டு பேர்ல வந்திருக்கீங்க. ஒண்ணு இல்ல ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த 2026 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்ப உங்களுக்கு போயிட்டு இருக்கு? என்ன மாதிரி ரூபத்துல எல்லாம் வந்து உங்களை எதிர்பார்க்கலாம் படங்கள்ல? நிறைய படம் போகுதுமா. ஆமா, இப்போட கட்ட குஸ்தி 2 வந்திருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு. நான் நேத்து வந்து ஒரு சேலத்துல ஒரு படத்துக்கு முடிச்சிட்டு காலையில வந்தேன். 2026ல நிறைய படம் நடிச்சாச்சு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா படங்கள் நிறைய நடிச்சிட்டு இருந்தீங்க வடிவேல் சாரோட சேர்ந்து. பட் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பார்த்தா உங்களை சீரியல்ஸ்ல பாக்க ஆரம்பிச்சோம் நிறைய. அது எதனால? பணக்காரனாலயா இல்ல வந்து நீங்க தள்ளப்பட்டீங்களா சீரியல்ல நடிக்கணும்? இல்ல, அதாவது எல்லாரும் நண்பர்கள். இங்க உள்ள பெரிய திரையில இருந்தவங்க தான் இப்ப சின்ன திரையில டைரக்டர் ஆயிருக்காங்க. எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். நான் அந்த சங்கத்துல இருக்கிறதுனால, இயக்குனர் சங்கத்துல இருக்கிறேன், இயக்குனர். அப்ப வந்து ஒரு கேரக்டர், அண்ணா இந்த கேரக்டர் நடிங்க, நான் வாங்கினா சொல்லுவாங்க. சரிப்பா, ஒரு த்ரூ அவுட் வரமாட்டேன், ஒரு 10 நாள் 4 நாள் வரேன், அதுக்கு மேலே வரமாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா ஷூட்டிங் எனக்கு சினிமா போயிடும். அதுல போய் கேப்ல போனதான் நான் வந்து நடிக்காத. பெரும்பாலும் நான் சீரியல் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா காலையில போய் 11 மணி வரைக்கும் கொலை பண்ணிடுறாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும். அப்பா அது ஒரு ஆளுக்கே கொண்டு காலையில பேசுறோம், நைட் வரையும் பேச முடியாது. ஆனா அப்பப்ப உங்களுக்கு சீன்ஸ் வரும்ல சார், மத்த டைம்ல உங்களை அப்படியே ஜாலியா உட்கார வச்சிருவாங்க. எங்க உட்கார வைப்பாங்க? அது அந்த சீரியல் வர இவர் போயிடுவான்னு சொல்லிட்டு மொத்தமா என்னையே பிரேக் போட்டு அந்த இடத்துல எடுத்துறாங்க. அதனால சமுத்திரக்கனி தான் நிறைய என்னை வந்து தியேட்டர். இப்ப விட நம்ம சிஆர் டிவில ஒரு சீரியல் ஓடுது இல்ல, அதோட நடிச்சிருக்கேன். அரி மங்கை ஹரி பண்றாப்ல. அது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு 6-7 நாள் நடிச்சேன். அதுக்கு பிறகு நான் வரல பார்த்துட்டேன். பட் இப்ப வந்து நீங்க சீரியல்லாம் நடிக்கிறீங்க, இப்ப திருப்பி சினிமால நடிக்கும் போது அந்த பேமெண்ட் வைஸ்ல கூட கொஞ்சம். ஆமா, அது ரொம்ப அதெல்லாம் சொல்லணும் முதல்ல. அதுதான் சினிமாவில உடனே 6 மணிக்கு கொடுத்துருவாங்க, 4 மணிக்கு கொடுத்துருவாங்க காசு. இந்த இதுல வந்து 4 மாசம் 5 மாசம் ஆகுது. அதனாலயே நான் மாறதில்லை. நடிச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதனால நான் வந்து பெரும்பாலும் நான் வந்து சுத்தமா அன்னைக்கு டெய்லி கொடுக்குறியா வரேன், டெய்லி வரேன்னா இல்லாட்டி இந்த மாச கணக்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். சீரியலை பத்தி தெரியாம தான் சீரியலுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்க. சீரியல் பத்தி தெரியாமல, சீரியல் பத்தி நான் முன்னாடி எனக்கு தெரியும். நம்ம சேர் டிவில ஃபர்ஸ்ட் என் கதை தான் ஓகே ஆனது, அரண்மனை வாசல். இது ஆரம்பிக்கும் போது அப்புறம் வந்து நான் வந்து படம் டைரக்ட் பண்ண போனதுனால நான் விட்டுட்டேன். அதனால சீரியல் பத்தி ஃபுல்லா எனக்கு தெரியும். நல்லா என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய உதவியாளர்கள் தான். என்னோட ஒர்க் பண்ணவங்க தான் இன்னைக்கு அங்க சின்ன திரையில நடிகராக இருக்கிறாங்க, அப்புறம் டைரக்டரா இருக்கிறாங்க எல்லாருமே. ஓகே. பட் ஆக்சுவலா எல்லாரும் சீரியல் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம ஃபேஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. டெய்லி நம்மள டிவில பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம சினிமால வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம ஃபேஸ காமிக்கலனா மறந்துடுவாங்க மக்கள், ஈஸியா வந்து மறந்துடுவாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நிறைய பேர் சீரியல்லையும் நடிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, அது ஓகே, அன்னைக்கு மட்டும் பாப்பாங்க, அது வரல செல்லாது. ஆனா சினிமா வந்து நடிச்சிருக்காண்டான்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த எபிசோடு போறாரு நம்மளை பத்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ எபிசோடு எல்லாம் போச்சுன்னா எங்க காணும் மறந்துடுவாங்க. வேற கேரக்டர் வந்துச்சு மறந்துடுவாங்க. டெய்லி பாக்குறாங்களே, அதனால நீங்க வந்து எல்லாருமே இப்போ நீங்க ஹீரோனி ஆகலாம், 2 பேரும் ஆகலாம், போய் அங்க பார்த்தா தான் தெரியும். நீங்க சொன்ன மாதிரி ஆனா சந்தோஷம் சார். ஆயிரம்மா, 2 பேரும் நல்லா ஆயிடும். சூப்பர் சார். ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க அப்பவே சீரியல்ல கோ டைரக்டரா இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் பண்றதுக்காக போனதுனால பிஸியா டைரக்ஷன் சைட் போயிட்டீங்க. ஏன் இப்ப வந்து உங்களை டைரக்டரா பார்க்க முடியல? இப்பதான் பண்ண போறீங்களா? ஏன்னா என் பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நமக்கு பொருளாதாரத்துல வேணும்னு சொல்லி இந்த நடிப்புல இருக்கு. வடிவேல அறிமுகம் நான் தான், ராஜ்கிரனுடைய அசோசியேட்னா. அது அவன்கிட்ட போனதுனால நான் அப்படி அவன் வா நம்ம கூட இருந்துக்குன்னு சொல்லிட்டால அதனால போயிட்டு. இப்ப வந்து நிறைய படங்கள்ல வந்து காமெடி பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க பண்ண காமெடிக்கும் இப்ப வந்து டார்க் காமெடின்னு சொல்றாங்க, டார்க் ஹியூமர்னு சொல்றாங்க. அப்படியே அந்த கதையோடயே ஒன்றி போற மாதிரி இருக்கு. காமெடிக்குன்னு தனி ட்ராக்லாம் வந்து இப்ப நம்ம பாக்குறதே இல்ல. சோ நீங்க பண்ண காமெடிக்கும் இப்ப இருக்கிற காமெடிக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள் பாக்குறீங்க? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ஆமா, இப்ப பண்ற காமெடி எல்லாம் காமெடி இல்லம்மா, நடிகர்கள் இல்ல, எந்த நடிகரும் இல்ல. அப்போ உள்ள வடிவேலு, விவேக்,
அந்த இருக்கும்போது அந்த காமெடி உணர்வுகள் நல்லா இப்ப யார் சிரிக்கிறாங்க சிரிக்க வைக்கிறது? காமெடி நடிகர்கள் இல்ல. காமெடி நடிகரை கொண்டு போட மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் படம் பாடுற படம்லாம் எல்லாம் படத்தை முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு காமெடி வந்துட்டு நாங்க வடிவேலு ஆளுங்க வந்து நாங்க ஒரு 6-7 பேர் இருக்கோம். அந்த 6 பேரை வச்சு எடுக்கிறாங்க அங்கங்க. 2 நாள் 3 நாள் எடுத்துட்டு விட்டுறாங்க. ரொம்ப இப்ப இருக்க காமெடியில நம்ம வந்து சிங்கம் புலி பரவாயில்லாம இருக்கான். அப்புறம் மீதி காமெடி நடிகர்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அது வடிவேலு மாதிரி ஒரு உலகத்துல எந்த நடிகனும் இல்லை. அப்புறம் சூரி நல்லா வந்துட்டு இருந்தாப்புல, அவன் திடீர்னு ஹீரோ ஆயிட்டாப்புல. சந்தனம் நல்லா வந்துட்டா அதுவும் ஹீரோ ஆயிட்டாங்க. அப்புறம் வேற யாருமே இல்லை. ஆமா. அதனால காமெடி வந்து இப்போ டேரக்டர்லாம் புது டேரக்டர்லாம் வந்து காமெடி சென்ஸ் இல்லாமையே எடுக்கிறாங்க. அவங்களாம் வேற ராவா எடுக்கிறாங்க, ராவா எடுத்துருக்காங்க. அப்படி உள்ள இருக்கு. நான் டேரக்டர்களை குறை சொல்ல முடியாது. பழைய டேரக்டர் நல்ல ஒரு காமெடி ஒரு 10 சீன் வைக்கணும்யா, ஒரு சென்டிமெண்ட் ஒரு 10 சீன் வைக்கணும், ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் 2-4 சீன் வைக்கணும், ஒரு லவ் சீன் ஒரு 10 சீன் வைக்கணும். அப்படித்தான் நாங்கள் இப்போ டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்ப எல்லாம் ஒரே மாதிரியா போயிட்டு இருக்கு. இன்னும் இப்படியே பாக்குற முடியா இருக்கு. என்ன சொல்ற வந்தான் ஏன் வந்தான் அப்படியே பாத்துக்கிட்டு அப்படியே கடைசி முடிஞ்சு விட்டு நம்ம தலை சுட்டு என்ன கதை சொன்னாலும் வெளியே வர முடியாது. ஆமா. பட் இப்ப வடிவேல் அவர்களே நம்ம பார்த்தோம்னா வந்து காமெடி பண்றது இல்ல. இப்ப நிறைய சீரியஸ் ரோல்ஸ் எல்லாம் வந்து படங்கள்ல பண்ணிட்டு இருக்காரு. வடிவேல் சார் அது ஏன்னா நாங்கெல்லாம் வெளியே வந்துட்டோம். வடிவேலு இல்லாம நாங்க வந்து ஒரு 2011 இருந்து அவனை வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து அங்க ஆள் இல்ல பேசுறதுக்கு. இப்ப அதை ஒரு எலி கிளியில வேணா பண்ணாங்க. எல்லாம் வயசானவங்க எல்லாம் கொட்டியால் போட்டாங்க. நான் அது டிவில பார்த்தேன். அது ஆளுகள் இல்லாதனால அவன் சீரியஸா போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமா இருக்கும். ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ்ல கலக்குவீங்க. பட் இப்ப இருக்க காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. அப்ப நீங்க டிவி பாக்குறப்ப என்னைக்காவது என்னடா நமக்கு இவ்வளவு திறமை இருக்கு, நம்ம வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருக்கோம், அந்த பொறாம லைட்டா வந்திருக்கா? பொறாம வராது. இளம் எடுத்து வைக்க ஒழுங்காவே பண்ண மாட்டேங்கிறாங்களே. இவனா ஒரு காமெடி நடிகர் போட்டு என்ன பண்றாங்க? எதுக்கு இந்த சென்ஸே இல்லை அவருக்கு? நான் நேரடியா கேட்பேன் அவங்கள்ட்ட, ஏன்டா நீங்க காமெடியா பண்ற, ஒரு தொலைச்சி நல்லா பண்ணு, சிரிக்க வை, முதல்ல எதுவுமே இல்லாம பேசாம ரியாக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நான் கூட நடிக்கும் போது அப்பா நீங்க ஏதாவது பண்ண, நீ எதாவது பேசினாதப்பா நான் பேச முடியும்னு சொல்லுவேன். ஏன்னா நீனே பேசிக்க, நீ அப்படி சொல்லிடுவாங்க. அதனால அந்த எங்களுக்கு ஈக்குவலா யாராச்சும் போடுங்கன்னு சொல்லுவோம். எங்க குறிப்பாளுகளை அப்போ 2 ஆள் போட்டோம்னா நல்லா இருக்கும். அது மாதிரி போடுவாங்க டைரக்டருங்க. அதே மாதிரி இப்போ நாங்க வந்து எல்லா படத்திலும் இருக்கோம். சார் ஆரம்ப காலகட்டத்துல நீங்க படிப்படியா வந்து முன்னேறி ஒரு சான்ஸ்க்காக வந்து ஏகப்பட்ட பேர்ட்ட வந்து வாய்ப்பெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு நடிகரா வந்திருக்கீங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் வந்திருக்கீங்க. ஆனா அந்த கஷ்டங்கள்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அந்த உங்களுக்குங்கிற ஒரு வாய்ப்பு எல்லாம் வந்து குறையறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நான் ஆரம்ப காலத்துல வந்து நான் நடிக்கணும்னு வரல, நான் இயக்குனராக வந்தது. நான் படிக்கிற காலத்துல வந்து நாடகம்லாம் போட்டு பெரிய நேம்ல வாங்கினேன். புதுக்கோட்டை மாவட்டம்னா ஐயா கண்ணதாசன் ஐயா மூலமாக தான் நான் சென்னைக்கு வந்தேன் சினிமாவுக்கு. அவர் மூலமாக தான் சினிமாவில் இருந்தேன். அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டம் ஆகிப்போச்சு, பயங்கரம். 2 படம் 3 படம் ஒர்க் பண்ணிட்டு ஐயா பார்க்க முடியல, எங்கேயும் போக முடியல. ரொம்ப கஷ்டம், பசி பட்டினியோட பயங்கரமாக இருக்கும். நான் வந்து 1977 நான் 10வது மாதம் 4ஆம் தேதி ஆற்காடு ரோட்டில் திரும்புகிறேன். தலைவர் பூரா ஆளுகள்லாம் நிறையா கட்சிக்காரங்களாம் நின்னாங்க. அங்கே தூயவன் சாரை பார்த்துட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு பக்கத்தில், தலைவர் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படி திரும்பும்போது என்னன்னா அங்கே எல்லாரும் கூட்டத்தில் இருக்க பாரு, ஆரவீரப்பன் சார் வர்றாரு, நெடுஞ்செழியன், திருநாக்கரசெல்லாம் உள்ளே வந்தாங்க. அவங்க மூர்த்தி எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ கருப்புசாமி பாண்டியெல்லாம் அங்கே கட்சியில் இருந்தாங்க. அங்கே எல்லாம் கூட்டத்தில் போய் நானும் ஒரு ஆளாக பார்க்குறேன். நான் 3 நாள் பசி பட்டினி பயங்கரம், சாப்பாடு காசு இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ நான் நின்றுக்கிட்டு பார்க்குறேன். அப்போ நின்று பார்க்கும்போது எங்கள் ஊருக்காரர் தான் திருநாக்கரசு, எங்கள் சொந்தக்காரர் தான் அவர். அவர் உள்ளே போயிட்டார். அதில் உள்ளே போக விட மாட்டாங்க. அப்புறம் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒருத்தர் வந்து என்னை விலைக்கிட்டு ஆளுங்களாம் விலைக்கு ஓரமாக வைக்க சொல்லினாங்க. என்னை பார்த்துட்டு தம்பி இங்கே வாடா, எந்த ஊரான்னு கேட்டார். நான் புதுக்கோட்டை என்னன்னு சொன்னேன். புதுக்கோட்டையா, உங்கள் அப்பா பேர் மாணிக்கம்மான்னு கேட்டார். ஆமாண்ணா, நமக்கு ரொம்ப வேண்டியவரா வந்துட்டாருன்னு சொல்லி, ஆமாண்ணான்னு சொன்னேன். அப்படியா, உன் பேர் சுப்புராஜா? ஆமாண்ணான்னு சொன்னேன். என்னை தெரியுதான்னு கேட்டால் எனக்கு தெரியல, பார்த்த ஞாபகம் இருக்குன்னு நான் சொன்னேன். நான் தான் மாணிக்கம்டான்னு சொன்னார். தலைவருடைய பிஏவா இருந்தார். இப்போ கடைசி வரையும் அம்மாவுடைய பிஏவா இருந்தாங்க, சாணிகம்மாவுக்கும் பிஏவா இருந்தாங்க. எங்கள் ஊருக்காரு பார்த்தோன்னே அண்ணா மாணிக்கம்னா சொல்லி, சாப்பிட்டியாடா? இல்லை சாப்பிடலான்னு சொல்லி நேராக அங்கே போய் தலைவர் வீட்டில் சாப்பிட விட்டு நாங்கள் என்னன்னா அந்த ஆரவர்மன் சார்கிட்ட வந்து அறிமுகம், என் தம்பின்னு
எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் என் தம்பி. எல்லாரும் வந்து ஆரவன் சார் வந்து வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க, என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்டார். நான் உதவி இயக்குனராக இருக்கேன் சார் சொன்னேன். அப்புறம் ஓகே நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் திருநாவுக்கரசு சார் என்னை பார்த்துக்கிட்டே, டேய் தம்பி நீ மாணிக்க மாமாவுடைய பையனான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். சரி சரி அதுக்குள்ள தலைவர் கீழே இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து ஓடி காரில் வந்து டப்பு டப்பு டப்புன்னு அடைச்சாம போயிட்டு ஓடிட்டாங்க எல்லாரும், எல்லா மினிஸ்டரும் போயிட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணன் ஓடிய போய் என் தம்பி வந்திருக்கான்னு சொன்னோன்னா எங்க தலைவர் இறங்கிட்டார். போய் நான் காலில் கும்பிட்டு வணக்கம், என் கட்சியில் நம்ம கட்சியெல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அப்போ தான் எலெக்ஷன் ஜெயிச்சு பெரிய ரஞ்சா இருக்கார் முதலமைச்சர். அப்புறம் வந்து என்ன வேலை செய்யற அசிஸ்டன்ட் யாரையும் சேர்த்து விடணுமா, ஐயா நீங்களாம் சேர்த்து விடுவேன்னா ஏற்கனவே ஐயா கண்ணதாசன் மூலமா போனேன், அவர் பெரிய ஆள்னு சொல்லிட்டு அவரை பாட்டு எழுதலன்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் நீங்க முதலமைச்சர் இருந்து என்னையான்னு எனக்கு வேண்டாயான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றாரா இதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி கை தட்டினாரு. அதுக்கு பிறகு அண்ணனுக்கிட்ட வந்து கொடுன்னு சொன்னார். 5000 ரூபா கொடுத்தாரு. கொடுத்தவொன்னே எனக்கு ரொம்ப பயங்கரமா மகிழ்ச்சி. அந்த மாதிரி ஒரு உலகத்துல சந்தோஷமா அன்னைக்கு தலைவர்கிட்ட காசு வாங்கினேன். அன்னையிலேருந்து நான் கஷ்டமே படலாமா. மிகப்பெரிய ரேஞ்சில் அன்னையிலேருந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். இந்த திருடி படம் பூரா நான் தான், மைடியர் குட்டி சாத்தா எல்லா படங்களும் நான் தான் திருடி படத்தை கோ டைரக்டர். எல்லா படங்களும் வெற்றி படமா இருந்தது. அப்புறம் வந்து நான் வந்து விஜயகாந்த் கிட்ட வந்து அங்கே போய் நண்பராக கிடைச்சோன்னா எந்த விதமான இது இல்லை. தலைவர் கடைசியில் சாகும்போது நானும் மாணிக்கணும்னா ஆல்பம் நீங்கள் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன பையனாக இருப்பேன். ஆமாம், ஒரு 18-20 வயசு பையனாக இருப்பேன். அப்போ அதுலேருந்து நான் கஷ்டப்படல. அப்புறம் நான் வந்து எனக்கு கஷ்டப்பட்டு என்னன்னா, நான் ஒரு 49 படம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். நான் முதல்ல டைரக்ட் பண்ண படம் நின்று போச்சேன்னு சொல்லி புண்ணிய வேதியின் படம். அதுதான் எனக்கு மனம் ரொம்ப உடைஞ்சது. அதுக்கு பிறகு என்ன பண்ணா 2004 நம்ம செல்வமணி வந்து என் படம் பார்த்தான், நான் அதில் நடிச்சிருந்தேன். செல்வமணி வந்து அவன் சுப்ராஜ் என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் தான் இருக்கிறான், சும்மா தான் இருக்கிறான்னு சொல்லி அவனை கூப்பிட்றான்னு சொல்லி ராஜஸ்தானுக்கு காமெடி எழுத சொன்னான். இதில் வடிவேலு இருக்காண்டா, நீ அவன் கூட நடிடான்னு சொல்லிட்டான். அப்புறம் வடிவேலு என்னன்னா, நான் வடிவேலுக்கிட்ட ஒரு 4-5 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தேன். பேசலாங்க போகலாம், அவன் பெரிய ரஞ்சா வந்திருக்கேன், நான் போகக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணா வடிவேலு வேணா ஏன்னா நீ அங்கே கேட்சதுனா நமக்கு வந்து காமெடி எழுதுனா வா என் கூட வந்து சொல்லி அவனோட அவன் ட்ராவல் ஆகிடும். அங்கே 6 வருஷம் அவங்க கூட 2011 வரை இது. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் நிறையா படம் ஆரம்பிச்சிட்டோம். 98 இருந்து 2004 வரையும் ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து அது அந்த ஹீரோ வந்து கொண்டு விட்டாங்க, நான் பண்ண ஹீரோ. அது கேஸு வந்து சிபிசிஐடி சிபிஐ எல்லா கேஸும் போய் எல்லாம் அட்டன் பண்ணேன். அப்புறம் கடைசியில் தான் அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. வேறு எந்த விதமான கஷ்டம் இல்லை, நல்லபடியாக இருந்துகிட்டு இருக்கேன் பயங்கரம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால நம்ம நல்லா பரிச்சயமான ஆர்டிஸ்டுக்கே உடம்பு சரியாம இருக்காங்க, ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க, மெடிக்கல் ரீதியா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை அப்படின்னு இருக்கப்ப உங்க கூட நடிச்ச சக ஆர்டிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, ஹெல்ப் பண்ண முன்ன வர மாட்டாங்களா? இல்லை இல்லை, அவங்க வந்து எல்லாம் தனித்தனியாக ஆளா, ஃபேமிலி மேன் இல்லாமல் இந்த லட்சுமணன் எல்லாம் இல்லை, யாருமே இல்லை. அவனா சமைச்சு அவனா இது பண்ணிக்கிட்டு அவனா யாரும் கூப்பிட்டா நான் இருக்க போனால் ரொம்ப கஷ்டம். அவனுக்கு வந்து இந்த ஃபேமிலி மேனுகள் வந்து இப்போ கோண்டாமணி இறந்தான், அவன் கையில் சேர்த்து வைக்க மாட்டாமா, மொத்தத்தில் தின்னுபிடுவாமா. டெய்லி ஆடிக்கிட்டே இருப்பான், எங்கே போனாலும் எந்த டேஸ்ட் ஆடிக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு நல்லா காசு சம்பாரிச்ச நேரத்தில் வந்து விட்டுட்டான். அப்புறம் வந்து இந்த மொட்டை ராவு அவருக்கு கை கால் வந்து ஊருக்கு போயிட்டார். பெரும்பாலும் வந்து ஃபேமிலி மேன் இருக்கிறவங்க ஒரு செட்டில் ஆகிருக்கான். ஃபேமிலி மேன் இல்லாதவங்க ரொம்ப செட்டில் ஆகாமல் அவங்க வாடகைக்கு தண்ணி அடிச்சு சரக்கு அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இதுமாரி பாவா லட்சுமி சுத்தமாக எதுக்குமே பயப்பட மாட்டான். சுகரு காலில் எடுத்துட்டான். நாங்கள் போய் என்ன பண்ணுவோம், இந்த பாவத்தோட ஒரு 5000 வச்சுக்கடா சொல்லுவோம். அவ்வளோதான் என்னால் முடியும், லட்சக்கணக்கில் முடிய முடியாது. அவன் உடனே எல்லாருக்கிட்டையும் நடிச்சு இப்போ முதலமைச்சர் இருக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அங்கெல்லாம் வந்து எல்லாம் செஞ்சாங்க வச்சாங்க. ஆனால் பெரும்பாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி சின்ன ஆளுகள் தான் கேட்குறாங்க. அதனால் வந்து நான் எங்களுக்கு தெரிஞ்சுன்னா நாங்கள் போய் ஒரு நாங்கள் எங்கள் இப்போ இங்கே போய் ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு வந்துடுவோம். அவன் அதையும் செலவு பண்ணிட்டு காலி பண்ணிப்பான். ஆமாம், இதுதான் நடக்குது. அதாவது கஷ்டம் சொல்லினாலே ரொம்ப நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்லவே மாட்டேன், என்னதான் இருந்தாலும் நம்ம நிற்ப மாட்டான்னு சொல்லி. ஏன்னா அதெல்லாம் அனுபவிச்சு வந்தவங்க தான், அதனால் வந்து கவலைப்படக்கூடாது.
நம்ம இறந்தாலும் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன், இருந்தாலும் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். என்னதான் வந்து ஆக்டர் சுப்ராஜ்னு சொல்லி எங்களுக்கு தெரியறதை விட 90s கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் சாரப்பாம்பு அப்படின்னாதான் உங்களை பத்தி தெரியுது. சாரப்பாம்பு சொல்லணும், முதல்ல நீங்க சொல்லல. சாரப்பா. அதான். அத பத்தி சொல்லுங்க. அதாவது மருதமலை படத்துல மாற்றவி பன்னிப்பண்ண பூனைக்குமார் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் வடிவேல் கேட்டேன், உன் பேர் என்ன வச்சுக்கிறீங்க? சாரப்பாம்பு. நல்லா இருக்குப்பான்னு சொல்லிட்டான். அதை நானா வச்சுக்கிட்ட பேரு. அந்த முதல்ல பெரிய கருப்பு சின்ன கருப்புல இதை மாற்றுவோம் சொல்லி மாற்றினது. சாரப்பாம்பு தான் இன்னைக்கு உலகம் பூரா. நான் வந்து ஃபாரின் போனால் சாரப்பாம்பு தான் சொல்லுவாங்க. இப்போ சுலோன் போயிட்டு வந்தேன். சுலோனில் வந்து அங்கே கீழே இறங்கினோன்னே அந்த செக் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆஃபீஸர்லாம் சாரப்பாம்பு கம் கம் சொல்லுவாங்க. எல்லாம் எங்கே போனாலும் இந்த தோட்ட தொழிலாளர்களை போய் சந்திக்க போயிருந்தோம் ஒரு மீட்டிங்காக. அவன் உபா மாவட்டத்தில். அங்கே வந்து எல்லா லேடிஸும் நம்மளுடைய ஆளுங்க அங்கே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க தோட்ட தொழிலாளர்கள். அப்போ அவ்வளோ பேரும் வந்து சின்ன பசங்களும் பெரிய பசங்களும் சாரப்பாம்பு தான் சொல்லுவோம். ஆமாம், எந்த ஊரில் போனால் இப்போ இங்கே நான் வரும்போது என்ன சாரப்பாம்பு எப்படி நல்லா இருக்குதுன்னு கேட்பாங்க. அது வந்து அதான் வந்து பெரிய ரஞ்சா ஆகிப்போச்சு. 2007 வந்த படம். இன்னைக்கு வந்து இன்ன வரையும் பயங்கரமா சாரப்பாம்பு உலகம் பூரா என் பேரே வந்து சாரப்பாம்பு சுப்புராஜ் தான் போட்டிருக்காங்க. ஆமா சார். இப்ப வந்து உங்களுக்கு சாரப்பாம்புன்னு ஒரு அடமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி நான் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லுவேன், நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு அடமொழி கொடுக்கணும். ஓகேவா? வடிவேல் அவர்களுக்கு. வடிவேல் இந்த பாம்புல பெரிய பாம்பு என்ன பாம்புனா கிங் கோப்ரா. அது 24 அடி போகும். அவன் தான் கிங் கோப்ரா. ஓ ஓகே. ஆமா. அடுத்து விவேக். விவேக் மிகப்பெரிய பெரியார். சந்தானம் சார். அவனுக்கு பண்ணோம்னா ஒரு மண்ணுளி பாம்பு. எல்லாம் பாம்பு பக்கமாதான். மண்ணுளி பாம்பு அவனுக்கு. ஓகே. கவுண்டமணி அவர்கள். உலகத்திலே பெரிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம். செந்தில் அவர்கள். செந்தில் சின்ன நட்சத்திரம். ஓகே. சூரி. அவரு ஒரு சிங்கக்குட்டி. அவன் சிங்கம் புலி. சிங்கம் புலி. அவன் பேர்ல இருக்க புலியே இருக்க. யோகி பாபு. யோகி பாபு அவன் வந்து மண்டேலா. கிங்காங். இப்ப பாருங்க, உலகத்திலே வந்து மிக பெரிய நட்சத்திரம்னு சொன்னல கவுண்டமணி. அவர் அடுத்து சின்ன நட்சத்திரம்னு செந்தில் சொன்ன. இது மேடைக்கு சொந்தக்காரன் அவன். யாரு எந்த மேடைகளும் சரி அவனை மீறி அழிக்க முடியாது. முதல்ல அதாவது எவ்வளோ டான்ஸ் இருப்பாங்க, எல்லா டான்ஸையும் காலி பண்ணிவிடுவான். 3 சாங் ஆடினாலும் அவன் அவ்வளோ பேரும் காலி. அதே மாதிரி எங்க கூட நடிப்பாப்புல அவன் பயங்கரமா இருப்பான். அவன் வந்து மிகப்பெரிய பூமியில உள்ள நட்சத்திரம் அது. சரி, இப்ப வேற ஒரு அற்புதமான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட் பேர் வந்து பாட்டு பாடவா. ஓகேவா? உங்களை பாட சொல்லுவோம், நீங்க நினைப்பீங்க. நான் பாட மாட்டேன். நாங்க அத பண்ணுவோம். அந்த கொடுமையை நீங்க அனுபவிக்கிறீங்க. இது ஒரு பெரிய கொடுமைதான். நீங்க கேட்கணும், வேற வழி இல்ல. நாங்க பாட ட்ரை பண்ணுவோம். அந்த பாட்டுல இருந்து கேள்வி கேட்போம், நீங்க பதில் சொல்லணும். ஓகேவா? முதல் பாடல். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்பவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. இந்த பாடல்ல இருந்து என்ன கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேற நீங்க. என்ன கேள்வி? போனா எதா இருந்தா போனா போயிட்டு இந்த பூமியில யாரா நினைச்சது, அவன் பாட்டு போயிட்டு பல்லாது. இந்த மாதிரி நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? என்னடா இது, நம்மளுக்குள்ள இவ்ளோ டேலண்ட் இருக்கு, இவ்ளோ ஸ்டஃப் இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இந்த பாட்டை பாடி நிறைய உண்டுமா. நான் வந்து உண்மையிலே நான் பேசாம உட்கார்ந்துன்னா பார்த்துன்னு போயிருவேன். போனால் போகட்டும் போடா தலைவர் பாட்டை பாடிடுவான். அங்கிருந்து பார்த்துக்கிட்டு அங்கிருந்து வந்து பார்த்தா என் ஒய்ஃபு கேட்பா, என்ன பாட்டெல்லாம் பயங்கரம் பரமதம் ஓடிட்டு இருக்கு. அதாவது நான் வந்து இந்த பாட்டு ஒன்று பாடுவேன். சட்டி சுட்டதடா கையை விட்டதடா, அந்த பாட்டு பாடுவான். அதனால அது இது 2-3 பாட்டு இருக்கு. தலைவர் பாட்டே நிறைய பாட்டு இருக்கு. அதை வச்ச பாட்டு நாங்க பேசாம அங்க இருப்போம். பெரும்பாலும் வந்து தலைவர் பாட்டுகள் எல்லாம் கேட்டோம்னா அவர் சின்ன பிள்ளைகள்கிட்ட அது நம்ம மாதிரி ஆளுகளை வந்து பேச மாட்டாரு. சின்ன குழந்தைகளை வச்சுதான் அந்த கருத்துள்ள பாட்டெல்லாம் பாடுவார். அது மாதிரி நினைக்க உண்டு. நான் பெரும்பாலும் நினைப்பேன், எது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை பற்றி மறுபடியும் திரும்பி நான் பேச மாட்டேன். அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். எப்போ வாழ்க்கையில ஒரு தடவை பிறந்துட்டோம், நிறைய எல்லாருமே எல்லாம் கிடைக்காது. இப்போ வடிவேல ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ள பையன் வந்து கவுண்டமொழி செந்தில் இருக்கும்போது நம்மக்கிட்ட கிடைச்சா, நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் போது அவன் பெரிய ரேஞ்ச் ஆகிட்டான். எல்லாரும் ஏப்பா நீ ஆகக்கூடாது, ஒரு ஆளு தானே ஆக முடியும், எல்லாரும் ஆக முடியாது.
இப்ப நம்ம கூட பிறந்தவங்க 5 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்களா, அது 2 பேர் பணக்காரா இருப்பான், 3 பேர் ரொம்ப ஏழ்மையா இருப்பான், சாப்பாட்டுக்கு ஒரு வழி இல்லாம இருப்பான். நம்ம எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணாலும் இது பண்ணாலும் அது அந்த அந்த அளவு தான், அதுக்கு மீறி ஏற முடியாது. திடீர்னு நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பான், வந்து அவன் காரோட வருவான், நம்ம கையில காசு வாங்கி சாப்பிட்டுருப்பான். நான் சினிமாவிலே சொல்றேன், நிறைய பேர் என்கிட்ட காசு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. வந்தவன பார்த்தா அந்த கார்ல இறங்குறது, செயின் போட்டு அப்படியே, என்னண்ணே எப்படின்னா இருக்க, என்னடா அவன் எப்படா இவ்வளவு பணக்காரன் ஆகிட்டான்னு கேட்டேன். தம்பி இங்க வாப்பா, என்ன பிசினஸ் பண்ற, ஆனா பெரிய ரேஞ்சுண்ணா, ஒன்னும் கவலைப்படாது, அப்புறம் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் விசாரிச்சா பார்த்தா அவன் ரியல் எஸ்டேட் வச்சு அப்ப பயங்கர கோடீஸ்வரன் ஆயிட்டான், அது பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அவன் வந்துட்டான், அவனுக்கு திடீர்னு வரும். நீங்க வந்து 2 பாடல் வந்து கேட்பேன்னு சொன்னீங்கல்ல, இது வந்து போனால் போகட்டும் போடா, இன்னொன்னு வந்து சட்டி சுட்டதடா கையை விட்டதடா. சோ அந்த மாதிரி சுட்ட தருணங்கள் இருக்கா? நிறைய உண்டு. அதனால ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணி? இல்ல நான் கதை சொல்லிட்டு நான் விஜய் வச்சு படம் பண்றதுக்காக ஏவிஎம்க்கு விஜய் பண்றான்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏவிஎம் பண்ண நான் தான் கதை வசனம் டைரக்ஷன். நான் வந்து கதை சொல்லி ஓகே ஆயிடுச்சு, சந்திரசேகர் கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஓகே ஆச்சு, அப்புறம் தம்பிக்கிட்ட வந்து சொல்லி ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் திடீர்னு எங்கள் அப்பா இறந்துட்டான்னு நான் போனேன். அங்கே போனவொடனே 2வது நாள் என்னை ஃபோன் அடித்தாங்க. உடனே வாங்க, நேராக போனேன். போன உடனே சரவணன் சார், எஸ்பி முத்துரமன் சார், குகநாத் சார் எல்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து எஸ்பி முத்துராமன் சார் வந்து, சுப்ராஜ் கதை திரைக்கதை நீங்கள் எழுதுங்க, என்ன டைரக்ஷன் வேற ஆள் கொடுப்போம். நான் வந்து என் பிள்ளைய நான் தான் வளர்க்கணும், அடுத்த ஆளுக்கு நான் வளர்க்க விட மாட்டேன் சார். நான் திங்க் பண்ண கதை எனக்கு, நான் ஒழுங்காக அவன் எடுக்கலாம் அடிச்சு கொண்டு விடுவேன், அந்த மாதிரி ஆயிருப்பேன். நான் தான் பண்ணணும், வேற யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கதையை மட்டும் கொடுன்னு சொன்னார், எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க 10 லட்ச ரூபா தர ஆரம்பிச்சாங்க அப்போ. எப்போ 2005. அப்போ நான் இது ஒரு கோடி கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விளையாட்டு. அது அந்த நேரத்தில் வந்து அப்போ நான் ஏவி விட்டு வெளியே வரும்போது நேராக டீ கடை இருந்தது. அங்கே நின்று என்ன சுப்ராஜ் அதெல்லாம் அங்கே வந்து கதை ஓகே ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லா டேரக்டருக்கும் தெரியும். அங்கே 2-3 பேர், தலைவா வாங்க வாங்க ஓகே ஆயிடுச்சா, இல்லை கதை மட்டும் அது எப்படி முடியாது, ஒத்துக்கிட்டீங்களா, ஒத்துக்க மாட்டாடா, அது போனால் போகட்டும் அந்த லாட்சில் போய் ஏறிட்டோம். மறுபடியும் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம் வேற படத்துக்கு. அதனால வந்து எதுவுமே கவலையப்படக்கூடாதுமா. நிறைய இடத்துல அடிபட்டு நிறைய பேர், எத்தனை இடம் நான் படம் பண்ண பிறகு என் பூஜையிலே ஒரு 4 ஏரியா வித்துருச்சு. அதுக்கு பிறகு எனக்கு அன்னைக்கு மறுநாள் எனக்கு அட்வான்ஸ் மட்டுமே 6 தயாரிப்பாளர் எனக்கு கொடுத்தாங்க. 50,000, 25,000, அடுத்த படம் எனக்கு, அடுத்த படம் சொல்லி அதெல்லாம் இழந்து போயிட்டேன்ல. ஆமா, ஓகே. அதனால ஒன்றும் கவலையே படக்கூடாது. சூப்பர் சார், அருமை. அடுத்த பாடல். ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா, இந்த பாட்டு. ஆடாத ஆட்டம் எல்லாம் எத்தனையோ பேர் ஆடி இருப்பாங்க, கடைசியில அவங்க மண்ணுக்குள்ளதான் போவாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட் நீங்க உங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தவங்க இப்பெல்லாம் பண்றாங்க, கடைசியில உனக்கு இதான் அப்படின்னு யோசிச்ச மாதிரி நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்குமா, வெளியவும் நடந்திருக்கு, இந்த சினிமாவுக்குள்ள நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, பேருகளை சொல்லக்கூடாது. ஓகே, ஆனா நடந்திருக்கு. ஆமா, நிறைய ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க, இன்சிடென்ட் சொல்லுங்க. அது சொல்லக்கூடாது, அது சொல்ல வேண்டாம். சம்பவங்கள் வந்து இப்ப நான் வந்து என்னோட உதவி இயக்குனர்கள் தான் வந்து இன்னைக்கு சினிமாவில் நிறைய பேர் டைரக்டர் என்கிட்ட கத்துக்கிட்டவங்க. அப்போ நமக்கு முன்னாடி வந்து சும்மா வந்து அந்த என்னை வந்து பார்த்துட்டு போனவன் அவன் டைரக்டர் ஆகிட்டான். அவன் ஒரு திடீர்னு வந்து டைரக்டர் ஆகி பெரிய ரேஞ்ச் ஆயிடுச்சு. அவன் டெய்லி வந்து பார்த்து 50 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு போவான். ஒரு படம் ஓடிச்சு, 2வது ஓடிடுச்சு. ஃபர்ஸ்ட் படத்துக்கு என்னை பார்த்து இப்படி போனான், 2வது படத்துக்கு சுத்தமா கண்ணாடி ஏற்றிட்டு போறான். அப்படியே பார்த்தேன், என்னடா ஒரு வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறான், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லி கண்குள்ள பார்க்குறேன். அப்படியே இப்படியா அவன் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சுப்ராஜ் தலைவா சொல்றான். 4-5 படம் தயார் பண்ண பிறகு அப்புறம் தயாரிப்பாளர்கள் போது அதே மாதிரி தான் திடீர்னு தயாரிப்பாக இருப்பாங்க. அவனே இன்னைக்கு பயங்கரமா இருக்கிறான். நிறைய தயாரிப்பாளர்கள் கண்ணுக்கு முன்னாடியே நம்ம பண்ணது வச்சதெல்லாம் நிறைய உண்டு. டைரக்டர்கள், நடிகர்கள் நடிச்சு படம் 2 படம் 3 படம் ஓடின பிறகு அவன் பேசாம போயிடறாங்க. இப்ப இன்னைக்கு சினிமாவில் வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கும்.
ஒரே தூக்க முடியாது. ஆர்கே செல்வமணி வந்து என்னுடைய நண்பன். அவன் வந்து என்னைக்கு பழகின இன்ஸ்டியூட்லேருந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆனானோ அன்னையிலேருந்து இன்ன வரையும் பெரிய டைரக்டர் ஆகி வந்து பிரம்மாண்டமான டைரக்டர் ஆனான். இன்னைக்கும் அதே பழக்கம் இருக்கு. நம்ம ராமராஜன் எங்கள் அண்ணன் அவர் ஓஹோன்னு இருந்தவர் வந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கு. இப்பவும் அதே குணத்தில் இருக்காரு. ஒரு ஆள் 2 ஆள் பேர் சொல்ல முடியும், மீதி எல்லாம் நல்லவங்களே இல்லை. ஓகே இதுக்கு மேல க்ளூ கொடுக்க முடியும். ஆமா, ஓகே. அடுத்த பாடல். நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. இந்த மாதிரி நீங்களே வந்து என்னடா இது இவ்ளோ ஒரு முட்டாள்தனம் நான் பண்ணிட்டேனே நீங்க ஏமாந்த தருணம் உங்க வாழ்க்கையில? நான் முட்டாள்தனமா பண்ணதே இல்லை. அப்படியா? ஒரு நாளோட முட்டாள்தனம் பண்ண மாட்டேன். ஏமாந்ததே இல்லையா வாழ்க்கையில? இப்ப நாங்களாம் ஏமாந்துருக்கோம். ஏமாந்த இல்லை. நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய கையில காசு வாங்கினா திரும்பி வந்து கொடுக்காத, அடுத்த திருப்பி கேட்காத. என்ன நான் ஏமாந்து காசு கொடுத்தா வாங்க மாட்டேன், மறுபடியும் திரும்பி வந்து கேட்க மாட்டாங்க. மறுபடியும் கேட்பனா சுத்தமாக கேட்க மாட்டாங்க. அதனால யாருக்கிட்டையும் நான் ஏமாந்ததில்லை, வச்சதில்லை. ஒரே ஏமாற்றம் ஒன்று தான், நான் அதை மட்டும் சொல்லணும். என் ஒய்ஃபு ஓடி வந்துட்டா, நான் கூப்பிடல வைக்கலாம், ஓடி வந்துட்டா. அதை மட்டும்தான் தப்பு பண்ணிட்டேன். உலகத்திலே தப்பு பண்ணது அன்னைக்கு தான். நான் ஏமாந்தது அதுதான். நீங்க கூப்பிடாம அவங்க ஓடி வந்துட்டாங்களா? நான் சும்மா ஒரே ஒரு நாள் பார்த்தேன், இந்த மாதிரி வீட்டுக்கு அடுத்த கட்டத்துல பார்த்தேன். அவ ஒரு லைட்டா சிரிச்சா. அப்புறம் மறுபடியும் திரும்பி ரெண்டு நாள் பார்த்தேன். அதுக்கு பிறகு போகல, திடீர்னு வந்துட்டா. சிரிச்சல்ல நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த மாதிரி எல்லாம் நான் சம்பவம் நடந்தது இல்லை. அது அப்ப 100 அடி ரோடு அப்பதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கல்யாணம் ஆகி 38 வருஷம் ஆச்சு. அது அப்பதான் அந்த ரோட்ல கிராஸ் பண்றேன். அப்ப அவங்க அம்மா கூட வராங்க. அப்பதான் ரெண்டாவது தரம் பார்த்தேன். வேற எப்பவுமே பார்க்கல. திடீர்னு வந்து நான் மாட்டினது, நான் என்னன்னா, நான் திடீர்னு லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணது ராமராஜ், வினு சக்கரவர்த்தி, ராஜ்கிரண் எல்லாம் வந்து தேவி கரிமான் கோயிலில் நடக்குது. நான் இது பண்ணிட்டு கல்யாணம் பண்ண முடிச்ச பிறகு அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, ஊரில் கல்யாணம் பண்ணால் கறி போடாமல் கல்யாணம் நடக்காது. அவன் கறி விருந்து வச்சிருப்பாங்களே, இன்னைக்கு 100 ஆடு வெட்டியிருப்பாங்களே. ரொம்ப அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாது. நான் ஏமாந்து ஒரே தான். அதெல்லாம் நீங்க வந்து பாடி லாங்குவேஜ்ல வந்து பயங்கர ஹிட்னு தெரியும். பட் உங்க பார்வை வந்து அவ்வளவு காந்த பார்வையா இருந்திருக்கா? பார்த்த உடனே பார்த்து நல்லா நல்லா. அப்படி இப்ப எனக்கு என்ன வயசு சொல்லுங்க? ஒரு 45, 66 வயசு. 23, 24, 25 வயசுல எப்படி என்னை பார்த்தா அவ்வளவு பொண்ணுங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாளுங்க. ஹீரோனியெல்லாம் நிறைய ஹீரோனியல் லவ் பண்ண நாம இடம் கொடுக்கல. மன்மதனா இருந்திருக்கீங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமா, எனக்கு தொழிலே ஆசையா போச்சு. நான் சினிமான்னு நிறைய ஹீரோனிகள் என்ன லவ் பண்ணாங்க. விஜயசாந்தி வரையும் லவ் பண்ணாங்க. ஆமா, அந்த மாதிரி நிறைய உண்டு. நான் தான் மாட்டிக்கல, இதை மட்டும் மாட்டிக்கிட்டேன். அப்ப நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கப்ப நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து அந்த லவ் ப்ரப்போசல் எல்லாம் பண்றது நிறைய உண்டு. லவ் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்களா? லவ் லெட்டர் கொடுக்கல, தனியா கூப்பிட்டு கொண்டே நான் உன்னை லவ் பண்ணி வைக்கிறேன். இப்ப ராமராஜன் நான்லாம் ஒரே செட்டு. அவரு வந்து சொல்லுவாரு, சுப்ராஜ் இந்த மாதிரி இந்த பொண்ணு லவ் பண்றோம்னு சொல்லு. ஏன்னா ராமராஜன் எப்படி இருப்பான், நானும் அப்படியே தான் இருப்பேன். நம்ம ஷூ இல்லாம போடாம செருப்பு போட மாட்டேன், ஷூ இல்லாம இருக்க மாட்டேன். அதனால எங்க எப்பவுமே இருக்கும். எனக்கு வந்து ராமராஜன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல, இப்ப நல்ல லவ் பண்ற சுப்ராஜ், நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், கல்யாணம் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லுவோம். அது மாதிரி நிறைய பேரு. இப்ப எங்க அண்ணன் விஜயகாந்த் நேரா வருவார், ஏய் சுப்ராஜ் வா. அவர் தான் உலகத்துல மிகப்பெரிய ஆள். நான் மறக்க முடியாதது வந்து ஒண்ணு புரட்சி தலைவர், அடுத்து விஜயகாந்த், அடுத்து எங்க அப்பா அம்மா. சூப்பர் சார், அருமை. என்ன அருமை. அதான் அவங்க தான். அடுத்த பாடல். ஓகே, கடைசி பாடல். பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே தான் என் காதலி. நீ நல்லா பாடுறமா, நீ போய் ஐயோ திரும்ப சொல்லுங்க சார், மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பாடுன்னு வச்சுக்க. ரசிச்சிருக்காரு ரம்யா, ரசிச்சிருக்காரு நீ பாட்டு. அதாவது இளையராஜா கிட்ட போய் மாட்டணும். அப்படியே அவரு அழுது, இனிமே இசையே வேண்டாம், இதுக்குதான் நான் பாட மாட்டேன், எல்லாம் கம்பல்சரி. நம்பிட்டேன். அதாவது நாங்க வந்து இளையராஜா கிட்ட ரொம்ப க்ளோஸ். தலைவர் டூர் போட்டு முடிஞ்சதுமே யார பாடலாம்னு கேட்போம். ஜானகிமா போட்டுரும் நல்லா இருக்கும், என் சித்ரா போடலாம்,
வேண்டாம் ராணேம்மா ஓகே. இப்போ இது யாரா போடும்? ஓ அப்போ இந்த ஆளுக்கு போடுங்கன்னு சொல்லுவோம். இப்போ நீங்களே பாடிங்கன்னு சொல்லுவேன். ஏய் இது ஹெவியான பாட்டுறா, ஹெவி இல்லாமல் சும்மா பாடுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவேன். அவரே பாடுவார். எந்த டேரக்டர் நான் ஒர்க் பண்ணாலும் நான் போய் கதை சொன்னால் தான் அவர் யார் ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்பாப்புல. அசிஸ்டன்ட் டேரக்டர் சுப்ராஜ் இருக்காப்புல எங்கே அவன் எங்கே கேட்பார். அப்போ அங்கே போகும்போது பாட்டு முடிஞ்சதும் எப்படா இருக்கு கேட்டோம். நல்லா இருக்கு ஓகே, இந்த மியூசிக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வேற போடுங்கன்னு சொல்லுவேன். ஏய் பெரிய மியூசிக் டேரக்டர் வருது கேட்பாரு. நான் பிடிச்சது நீங்களே மியூசிக் டேரக்டர் இருக்கும்போது ஆமாம் நீ டேரக்டர் பாரு தானே, அதை மட்டும் பாருன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இளையராஜா சாங்கை கேட்டு 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 பழகி வந்து இப்போ எங்கள் அம்மா பாடினது பாரு. அடுத்த வேலை உங்களுக்கு என்ன தெரியுமா சார்? ரம்யாவை இளையராஜா சார்ட்ட கூட்டிட்டு போறீங்க நீங்க. அங்க போனோன்னு அவரு அதுல மியூசிக் ஆக மாட்டாரு. நான் நீங்க சொன்னதை நம்பிட்டேன் ஒரு நிமிஷம். ஓகே, இந்த பாடல் வச்சு என்ன கேள்வி என்றால், இப்ப பொய் சொல்லக்கூடாது காதலின்னு சொன்னாங்களே, நீங்க அடிக்கடி சொல்ற பொய் என்ன? நான் பொய்யே சொல்ல மாட்டேன். அதுதான் பொய்யா? பொய் தான். அதாவது பொய்யே சொல்ல மாட்டேன். நான் முதல்ல யாரையும் ஏமாத்த மாட்டேன், யாரையும் பொய் சொல்ல மாட்டேன், எந்த பொய் சொல்ல பழக மாட்டேன். அதிக பொய் சொல்லாண்டான்னு சொன்னாலும் பழகவே மாட்டேன். பெரிய ஆளுகளோட தான் பழகி இருக்கிறேன், சின்ன ஆளுகளோட பழக மாட்டேன். எப்பாவது பேசுவேன். எல்லாருமே நம்ம இப்போ காலையில எந்திரிச்சு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, கேட்பாங்க எங்க இருக்கணும். சில சமயத்தோட இளையராஜாவே ஃபோன் பண்ணுவாரு, சுப்ராஜ் எங்க இருக்கிறாருன்னு கேட்பாங்க. அப்போ கோயிலுக்கெல்லாம் நாங்கள் போகிறது, இந்த புறவி பாளையத்துக்கு மாயம்மா பார்க்குற முன்னாடி போயிட்டு இருந்தோம். பௌர்ணமி இப்போ போகிறதில்ல, அவங்களாம் இறந்ததுல போகிறதில்ல. அதனால் காலையில் யாராச்சும் ஒருத்தர் இல்லாட்டி நைட்டு 8-9 மணிக்கு ஃபோன் பண்ண, நாளைக்கு எங்கே இருக்கிறீங்க சுப்ராஜ், எனக்கு வரணும், இன்னைக்கு டிஸ்கஷன் இருக்குது, இந்த சீனில் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது இந்த படத்தில், அதில் நீ அதை எடுத்து விட்டு போன்னு சொல்லுவாங்க. நான் போய் என்னன்னா கதையை கேட்டோன்னா அந்த டக்குன்னு அந்த அவருக்கு சொன்னது மாதிரியே ஒரு 3 சீனு டப்புன்னு சொல்லிடுவேன். சொன்ன பிறகு அப்பா நல்லா இருக்குப்பா, இதுக்கு தான் சுப்ராஜை கூப்பிடணும்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதாவது எல்லா தயாரிப்பாளர் கூப்பிடுவாங்க. நான் ஒரு கதை கேட்டேன், அது நல்லா இருக்கான்னு கேளுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அதை கதை கேட்ட பிறகு இது வேண்டாம், அந்த இது கதையை மாற்றவும் முடியாது, செய்ய முடியாது சார்ன்னு சொல்லுவாங்க. சரி அப்போலாம் சரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவரே ப்ரொடியூசர் வந்து சுப்ராஜ் கதை கேட்டு ஓகே பண்ணா தான் நான் ஓகே பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். கதை நல்லா இருந்தா நல்லா இருக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஓகே, நல்லா இருக்கு, பரமாமா இருக்கு, இதே பண்ணுங்க, நீங்க இது ஜெயிக்கலாம் சார் இந்த கதைன்னு சொல்லுவேன். அதான் இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஆளுகிட்டே போகும்போது நம்ம அந்த குறை பேசுறது வர்றது, இந்த பொய் சொல்றது, இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஓகே, ஆமா. பட் அது உங்க லைஃப், உங்களோட கெரியர் பத்தி. பட் நாங்க கேட்டது காதல்ல என்னைக்காவது உங்ககிட்ட யாராவது போய் சொல்லி உங்களை ஏமாத்தி ரொம்ப ஏமாந்து மனசுடைஞ்சு போயிருக்கீங்க? நான் தான் சொல்றேன், இப்ப அவங்க பேசும்போது அப்போஸ் பண்ணும்போது நாங்க சாரிமா, நான் தொழில் தான் முதல்ல, நீ முதல்ல நடிச்சுட்டு போயிரு, வேற ஆளை வச்சு பாத்துக்க நேரடியா சொல்லிவிடுவேன். எனக்கு சினிமால தான் காதல் அப்படின்னு சொல்லி. சினிமா தான் காதல், வேற எதுவுமே இல்லை எனக்கு அதுதான். சோ இவ்ளோ நேரம் கலகலன்னு நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா ஷேர் பண்ணீங்க. அண்ட் நீங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.